தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, அரக்கோணம் கல்லூரி மாணவியை அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க தெய்வ செயல் முயற்சி என தேசிய மகளிர் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், அரக்கோணம் கல்லூரி மாணவியை திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வ செயல் என்பவர், அதாவது பல அரசியல் பிரமுகர்களுக்கு இரையாக முயற்சித்ததாக கூறி மாணவி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில், அதாவது காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கடந்த சனிக்கிழமை அன்று டிஜிபி அலுவலகத்தில் அவர் புகாரானது அளித்திருந்தார். இந்நிலையில் அந்த மாணவியின் புகார் மீது நடவடிக்கை எடுக்காதது குறித்தும், அதே போல அந்த திமுக நிர்வாகி, அதாவது இளைஞர் அணி பிரிவை சேர்ந்த தெய்வ செயல் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது காவல்துறை இயக்குனர் டிஜிபி அவர்களுக்கு தேசிய மகளிர் ஆணையத்தின் மூலமாக கடிதமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையானது வலியுறுத்தி இந்த கடிதமானது எழுதப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது பார்த்தோமானால், அதாவது எந்த ஒரு பட்சபாதம் இன்றி காவல்துறை டிஜிபி அவர்கள் இந்த வழக்கினை பட்சபாதம் மற்றும் அதே போல வெளிப்படைத்தன்மையோடு விசாரணையானது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் நகலுடன் விசாரணை நடவடிக்கையானது அறிக்கையும் ஆணையத்திற்கு கோரியுள்ளது எனவும் இந்த அறிக்கை வாளாக தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.